ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். வெல்கம் டு செஜய் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாசிப்பயிறு 250 கிராம்ஸ், சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 50 கிராம் எடுத்துக்கணும். ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு 6 to 8 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வைக்கணும். அவலும் கொஞ்சமாக ஊற வச்சுக்கணும். அது தோசைக்கு மெதுவாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அவல் சம்பா அவல் நான் எடுத்துருக்கேன். வெள்ளை அவல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். 6 மணி நேரம் ஊற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ பெரிய மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச பாசிப்பயிறு, அரிசி, அவல் எல்லாம் சேர்த்து அரைக்கலாம். பாசிப்பயிறு கூட கொஞ்சம் துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. அந்த தோசை மாவு பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இந்த பக்கத்தில் அரைச்சிட்டு இப்போ தோசை விட்டால் அருமையான பாசிப்பயிறு தோசை ரெடியாகும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, எதுக்குனாலும் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு எதுவும் ஆகாது. நைட்டும் சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்க முதற்கொண்டு சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.